மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது ரீசெண்டாக ஒரு கண்டென்ட் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்த பிறகு எனக்கு ஒரு விஷயந்தான் மைண்டில் ஓடிச்சு. என்னென்னா, வேலைக்கு போகிறதா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா அப்படின்னு எல்லா இளைஞர்களுக்கும் மனசில் ஒரு கேள்வி கேட்கும். அப்படி இருக்கும்போது அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா, ஒருத்தன் வேலைக்கு போனான்னா அவன் வாழ்க்கையே கடைசி வரையும் வேலைக்கு தான் போக முடியும். அவனால் ஒரு பெரிய லெவலில் ஆக முடியாது. அப்போ ஒரு பிஸ்னஸ் மேனால் மட்டும்தான் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் பெரிய லெவலில் ஆக முடியும். ஏன்னா இங்கே எல்லா இளைஞர்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா படித்து முடித்தோடனே நம்ம ஏன் வேலைக்கு போகணும், நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வரும். ஆனால் அந்த ரிஸ்க்கை எடுத்து எல்லாருமே ஒரு பயத்துக்குள்ளே இருப்பாங்க. ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா திரும்ப மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. பணத்தை இழந்துட்டோம்னா திரும்ப அந்த பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பிஸ்னஸ் பண்ணி கடன்காரனாக ஆகிறதோட ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்து நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் எல்லாருமே கடன்காரனாக ஆகுறானா, என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி அவன் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பான் பிஸ்னஸ் மேன். ஆனால் வேலைக்கு போகிறவன் அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு சம்பளம் வாங்குகிறோம், நாளைக்கு ஒரு சம்பளம் வாங்கணும், நாளானைக்கு இன்னொரு சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனோட தனிப்பட்ட முயற்சி எப்போதுமே இருக்கும். இந்த வேலைங்கிற வரும்போது பார்த்திங்கன்னா, படிப்பு, ஸ்கில்லு, திறமை இதை சார்ந்து தான் ஒரு வேலை கிடைக்கும். இன்றைக்கி இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறைய மாணவர்கள் வெளில வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நான் இன்ஜினியரிங் முடித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் 80,000 சம்பளம் வாங்குகிறேன். வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது இதே 80,000 நான் இங்கேயே வாங்கும்போது நான் எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சென்னையிலேயே கஷ்டப்பட்டு நம்ம அந்த ஒரு 1,00,000 சேலரியில் நம்ம ரீச் ஆக முடியுங்கிறதுக்காக ஸ்கில் மல்டி டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாருக்குமே உள்நாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைச்சிருமானா கிடைக்காது. இதில் ட்ரை பண்ணாமல் முயற்சி கிடைக்காம ஒரு சில பேர் சரி ஓகே வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, 1,00,000 கிடைக்கிது, ஃப்ரெஷருக்கு 25,000 30,000 40,000 தான் சேலரி நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க, நம்ம வெளிநாட்டுக்கு போயிடலாம், அங்கே போனால் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வராங்க. அதாவது வெளிநாட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு திறமையோடு வாங்க ஒருத்தர் போல் லைஃப் அமைஞ்சிறது கிடையாது. அவருக்கு அந்த மாரி அமைஞ்சது, அதனால் அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனார். ஆனால் இந்த பிஸ்னஸ் மேன் ஆகணுன்னா பணத்தை இழக்கிறதுக்கும் பணத்தை திரும்ப சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு தன்னம்பிக்கை, முயற்சி, பெரிய போராட்டங்கள் மனதில் அந்த தைரியம் இருக்கிறவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் மேன் ஆக முடியும். அதாவது வேலைங்கிறது ஒருத்தர் கொடுக்குற வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சு 30 நாள் கரெக்டாக வேலை செஞ்சு அந்த 30 நாளுக்குள்ள சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம அதை விட வெளில வந்துடுறோம். ஆனால் அந்த முதலாளி எத்தனை வருஷம் ஒரு கடுமையான உழைப்பில் இந்த கம்பெனியை உருவாக்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதாவது வேலைக்கு போகிறது என்னை பொறுத்தவரை ஒரு 4-5 வருஷம். என்னதான் நம்மள்ட்ட பணம் இருந்தாலும் வேலைக்கு போனால் மட்டும்தான் ஒரு கம்பெனியை எப்படி நிர்வாகம் பண்ண முடியும், ஒரு கம்பெனியை எப்படி டிசிப்ளினாக கொண்டு போக முடியும், அது மட்டும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி மந்த்லி ப்ராஃபிட்டாக மாற்ற முடியுங்கிற பல ஃபைனான்ஷியல் ஐடியாஸ்லாம் கிடைக்கிறது ஒரு இடத்துல வேலைக்கு போனால் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வேலைக்கு போகிறதே ஒரு முதன்மையான விஷயம்னு நான் நினைப்பேன். வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேன் ஆகிறது தான் ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இது மெயினாக எதுக்கு சொல்லணுன்னா, பிஸ்னஸ் மேனாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்து அந்த தொழிலை கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.